என் உயிரிலும் மேலான அன்பு கட்டட தொழிலாளிகளுக்கு என் வணக்கம். என் பேர் கே செல்லமுத்து, தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர். கூட்டமைப்போட அதாவது மனை தொழில் கட்டுமானம் அமைப்பு சாரா போன்ற கூட்டமைப்பில் நான் தொழிற்சங்கத்தினுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறேன். இந்திய மக்கள் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா மாநில தொழிற்சங்கத்தினுடைய மாநில சங்கத்துக்கு நம்மளுடைய தலைவராக இருக்கிறோம். ஆகையினால பெரம்பலூர் மாவட்டத்தில் அதாவது தினக்கூலிக்கு ஆள் கூப்பிடுறதுக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு அந்த சிக்னலுக்கு வராங்க. அந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு மாதிரி, சாயந்தரம் ஒரு மாதிரி, இல்லை காலையிலேயே 8 மணிக்கு ஒரு மாதிரி, 9 மணிக்கு ஒரு மாதிரி வர்ற ஆளுங்கள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு கூலி கொடுத்து மேலே ஏற்றிக்கிட்டு இறக்கிட்டு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்காரங்க ஒரு 1000 ரூபா, ஒரு 200 ரூபா, 100 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு போனால் அது பிரச்சனை. அதே மாதிரி டெய்லியுமே ஒரு மேஸ்திரிங்கிட்ட, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடிய மேஸ்திரி அன்னாடே வேலைகளை சேர்த்தா ஒரு 10 பேர் வச்சா பைத்து 100 1000 ரூபா ஒரு நாளைக்குன்னா மாதம் பூரா எவ்வளவு? இப்போ இந்த முதலெல்லாம் நஷ்டமானால் யார் கொடுக்கறது? அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வர்ற மாதிரி நம்ம செய்யணும். அதே போல் அந்த விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டோ தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்க ஆட்டோ ஸ்டாண்டில் யார் யார் எப்படிலாம் வரணும்னு ஒரு பேப்பரை வச்சு அந்த குறிப்பெடுத்து அது மூலிமா கரெக்டாக செய்கிறாங்க. அதுபோல் இந்த தினக்கூலி வர மார்க்கெட்டில் இருக்கிற ஆளுங்களை கூப்பிடணும்னா முறையாக வர்றது, யார் வர்றா, யார் மேஸ்திரி, யார் கூலி ஆள், இவங்கெல்லாம் ஒரு முறைப்படுத்தி யார் வர்றாங்க, எப்படி வேலைக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு ஒரு கட்டுப்பாட்டோடு பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த சிக்னலில் பெரிய பிரச்சனை ஆகிருக்கு. நிறையா போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்து பழைய முறைப்படியே ஏற்கனவே இருந்த இடத்துல அது கொஞ்சம் அரசாங்கம் மண்ணு கொட்டி, மாநகராட்சி மண்ணு கொட்டி நடவடிக்கை எடுத்து அந்த இடத்துல இருந்தால் நமக்கு போக்குவரத்துக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு கருத்தை மேஸ்திரிங்க தொழிலாளிகள்லாம் சொல்கிறாங்க. இப்படி முறையான ஒரு சில திட்டங்கள்லாம் நம்ம கட்டட தொழிலாளிகளுக்கு சார்பாக அது அரசுக்கும் கலெக்டருக்கும் நம்ம மாவட்ட அலுவலகத்தில் விண்ணப்ப கொடுத்து சரி செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரம் இதை கூட்டம் போட்டு சரி செய்கிறதுக்கு அனைத்து தொழிலாளிகளும் மேஸ்திரிகளும் வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.